தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்த்துவிடலாம். விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ் வணக்கம். காத்திருக்கும் பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னிதியில் வீட்டிற்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வாரதோறும் சனிக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை என்பதாலும் தமிழ் புத்தாண்டு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதியில் சேரோடு, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முன்னதாக பாத்தீங்கன்னா பக்தர்கள் நலந்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் கலித்தீர்த்த வினாரை வழிபட்டு சிதறு தேங்காய் கொடுத்து பின்னர் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். பின்னர் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்று வழிபட்டனர். தொடர் விடுமுறையில் பாத்தீங்கன்னா சனி பகவானை தரிசிக்க தமிழகம் மற்றும் வெளிமாநிலத்திலிருந்து 11 நீதிபதிகள் அடுத்தடுத்து சாமி தரிசனம் செய்ய வருவதால் பக்தர்கள் காத்திருந்து அலைமோதிய கூட்டத்தால் போலீசார் திணறி வருகின்றனர். அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்துள்ள மாவட்ட முதல்நிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சிவஜனிய உத்தரவின் பேரில் திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் திருநள்ளாறு கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இனி வரும் கோடை விடுமுறை முறைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிக வருகை இருப்பதால் கூடுதல் பாதுகாப்பு பணியை மேம்படுத்த என்பதே கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.